ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்ல ஒரு லாங் வீடியோவோ நான் அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ண ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள கடன்னு 1000 வியூஸ் போயிருது. அதுக்கப்புறம் நான் என்னதான் ஸ்க்ரீன ஸ்வைப் பண்ணி பார்த்தாலும், நான் கடைசியா எந்த ஒரு இடத்துல போய் அந்த வியூஸ் ஸ்டாப் ஆகுதோ, அதே இடத்துல தான் கடைசி வரைக்கும் இருக்குது. அந்த வீடியோ ஒரு எட்ஜுக்கு மேல போக மாட்டேங்குது. அத எப்படி நம்ம வியூஸ இன்கிரீஸ் பண்றது? அந்த ஸ்டாப் ஆயிருக்கக்கூடிய அந்த வீடியோவ எப்படி ரீஸ்டார்ட் பண்ணி ஓட வைக்கிறது? அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம எப்போதுமே ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணுனா உடனே வந்து நம்ம தம்ப்லைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதை கிட்டத்தட்ட ஒரு 1 டே அல்லது 2 டேஸ் வரைக்கும் அதே தம்ப்லைன்ல விட்டு ஓட விடணும். அப்பதான் அந்த தம்ப்லைன் வந்து யூஸா இருக்கா யூஸ் இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ண முடியும். எல்லாருக்குமே தெரியும் தம்ப்லைன் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி செக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நம்மளோட வச்சிருக்கக்கூடிய தம்ப்லைன் வந்து கரெக்டா தான் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா மறக்காம தம்ப்லைனை பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அது தனியா ஒரு வீடியோவா கொடுக்குறேன். இப்போ அப்படி கடன்னு போய் நிக்கல அந்த எட்ஜ்ல ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி ஓட வைக்கிறதுக்கு ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும். அதுதான் அந்த தம்ப்லைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்களாம் தம்ப்லைன் வந்து எந்த எடிட்டிங் ஆப்ல வந்து மேக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்க்கலாமா, நான் சைடுல வந்து எப்படி ஒரு வீடியோ வந்து ஸ்டாப் ஆகுதோ அதை ரீஸ்டார்ட் பண்ணி ஓட வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நான் சைடுல ஷோ பண்ணிட்டு என்னோட சேனலுக்கு நான் அதை பண்ண போறேன். ஓகேவா, அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டினியூ பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுள் குரோம் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் youtube.studio.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் லாகின் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளோட சேனலோட ஹோம் பேஜுக்கு டோட்டலாக அந்த டெஸ்க்டாப் மோடுக்கு போயிடும். ஓகேவா, இப்போ அந்த கார்னர்ல பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதனால் லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ இருக்குது, அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்குல்ல, அதுதான் நான் இப்போ வந்து தம்ப்லைன் செட் பண்ண போறேன். இப்போ தம்ப்லைன் செட் பண்ணும்போது அதிலே 2 டைப் இருக்கு. ஆட்டோ ஜென்ரேட் தம்ப்லைன் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். ஒரு 3 தம்ப்லைன் கொடுப்பாங்க, அந்த வீடியோல இருந்து சின்ன சின்ன கிளிப் பைட்டா கொடுப்பாங்க, அதை நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். எனக்கு இது 3மே வேண்டாம், நான் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவிட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுதான் வந்து இதில் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னா பக்கத்தில் வந்து டெஸ்ட் அண்ட் கம்பேர் தம்ப்லைன் இருக்கா. டெஸ்ட் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தம்ப்லைன் கொடுத்துக்கிடலாம். ஓகேவா, நான் இப்போ 2 வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், நான் 2 அப்லோட் பண்ண போறேன். நீங்க அந்த பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கேலரிக்கு வந்துடும். நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தம்ப்லைன் வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 தான் பண்ணியிருக்கேன், நீங்க ஒரு 3 பண்ணி கம்பேர் பண்ண விட்டுருங்க. இப்படி கம்பேர் பண்ண விட்டோம்னா ஒருத்தங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் தம்ப்லைன் பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு இன்னொரு டைப் ஆஃப் தம்ப்லைன் பிடிக்கும், இன்னொருத்தங்களுக்கு வேற டைப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, ஒருத்தங்களுக்கு இந்த பாசிட்டிவா பேசினா மட்டும்தான் பிடிக்கும், அவங்க பாசிட்டிவா கொடுத்துருக்க வேர்டை கிளிக் பண்ணி வருவாங்க. சில பேர் வந்து நெகட்டிவா வந்து இது முடியாது இது நடக்காது அப்படின்னு சொன்னாதான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு தம்ப்லைன் கிரியேட் பண்ணணும். ஒரு இதுல இது என்னதான் இருக்கு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி தம்ப்லைன் கிரியேட் பண்ணணும். டோட்டலா 3 தம்ப்லைன் வந்து டெஸ்ட்டுக்கு தயாராயிடுச்சா. இப்போ இந்த 3 டைப் ஆஃப் பீப்புளையும் நம்ம கிளிக் பண்ண வைக்கணும். இதுதான் நம்ம டார்கெட். அதுக்கு 3 டைப் ஆஃப் தம்ப்லைன் கிரியேட் பண்ணணும். பாசிட்டிவா கிரியேட் பண்ணணும், நெகட்டிவா கிரியேட் பண்ணணும், மூணாவது வந்து கியூரியாசிட்டியா கிரியேட் பண்ணணும். இந்த 3ஐயும் கிரியேட் பண்ணணும். இது எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி ஆல்ரெடி 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நான் அதை உங்களுக்கு லாஸ்ட் எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், பாருங்க. இப்படிதான் வந்து நம்ம வியூஸ் வந்து கடன்னு ஓடி போய் நிக்குதா, அந்த வீடியோக்கு நம்ம இப்படிதான் தம்ப்லைன் மாத்தணும். ஓகேவா, லாங் வீடியோக்கு சொல்லியிருக்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோக்கும் தம்ப்லைன் இருக்குது. ஷார்ட்ஸ் வீடியோக்கு தம்ப்லைன் வைக்க தெரியாது அப்படின்னு சொன்னா ஷார்ட்ஸ் வீடியோ தம்ப்லைன் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேன். இப்படி வந்து செட் பண்ணிட்டு முக்கியமா லாஸ்ட் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த லாஸ்ட் நம்ம கார்னர்ல ஒரு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம தம்ப்லைன் செட் பண்ண உடனே அந்த சேவ்ங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணாதான் அது சேவ் ஆகும். இப்போ நம்ம தம்ப்லைன் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு, மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாச்சு. நம்ம வீடியோ இனிமே ஸ்டாப்பா இருந்தாலும் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ். நானும் என்னோட சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே எந்த தம்ப்லைனை வச்சு பார்ப்பேன், அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னா டக்குன்னு நான் ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப வந்து வேற மாதிரியான தம்ப்லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அந்த வீடியோஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகாம ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. இது மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹைப்புங்கிற ஆப்ஷன் வந்திருக்கு, அதையும் கிளிக் பண்ணி விட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.